இன்றைக்கி KVS வீட்டு சமையலில் பார்க்க போகிற ரெசிபி பத்திய குழம்பு. பத்திய குழம்புனாவே இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு எப்போவுமே எல்லா லேடிஸ்க்குமே குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த குழம்பு கொடுப்பாங்க. ரொம்ப ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம வயிறு மந்தப்பட்டாலும் சரி, சளி பிடிக்காமல் இருக்க, உடல் ஹீட்டு இது எல்லாமே குறைக்கும். இது பூண்டு நம்ம வீட்டில் வச்சுருக்க மசாலா வச்சு செய்கிறது தான். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்குங்க. அது லைட்டாக வறுபட்டுக்குங்க. அது வறுத்துட்டே இருங்க. 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் ஒரு 2 துண்டு சுக்கு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் வருங்க. எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் தான் வறுக்கணும். கருவை விடாமல் வறுத்துக்கிட்டே வாங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. 2-3 காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கடுகு எப்போவுமே கர்ப்பப்பை சுத்தம் பண்ணும். குழந்தை பெற்றவங்களுக்கு பாருங்கள், கடுகு அரைச்சி சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ இது பத்திய குழம்பு, மருந்து குழம்புன்னு கூட சொல்லலாம். இதை ஒரு 3 பூண்டு போட்டுக்குங்க, 3 பல். ஏன்னா நம்ம பூண்டு போட்டு வதக்கி செய்ய போகிறோம். பூண்டில் தான் இந்த குழம்பை செய்ய போகிறோம். அரைக்கிறதுக்காக இந்த மசாலா நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சமாக புளி போட்டுக்குங்க. ஒரு சின்ன சைஸு. எல்லாமே காரமான ஐட்டம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்டிலே பெருங்காய பொடியை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. இந்த பாருங்க, நல்லா வறுபட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். கருவை விடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே வாங்க. இப்போ இது நல்லா ஆறணுன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். முதல்ல நம்ம தண்ணியை ஊற்றிட்டா அரையாது, குறப்பாயிடும். ஃபஸ்ட்டு இது நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் அளவு. சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் அதிலே சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மாதிரி குழப்பாக சட்னி மாதிரி அரைச்சிக்கங்க. நைஸாக அரைங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம கடாய் காய வச்சு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்யணும். இப்போ ஒரு 100 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா செவக்க வருங்க. பூண்டு கேஸ் ட்ரபிள், கொலஸ்ட்ரால் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. பொதுவாகவே பூண்டு பாலில் வேக வச்சு சாப்பிட்டாவே இந்த ஹார்ட் பிரச்சனைக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல நம்ம ஜாரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை கழுவி ஊற்றுறோம்ல, அது இதிலே சேர்த்துக்குங்க. வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இப்போ நல்லா பூண்டு செவந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் ஊற்றிருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. அந்த தண்ணியை, ஜாரில் இருக்க தண்ணியை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒன்று போல் கிளறுங்க. நல்லா கொதிக்க விடணும். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதில் எல்லாமே மசாலா ஐட்டம் தான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, குளிர் காலத்திலலாம் கூட இந்த பசங்களுக்கு சளி பிடிச்சதுனா சரி, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் 2 ஸ்பூன் அளவு இந்த குழம்பு ஊற்றினாவே போதும். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம். 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டாக இருக்கும். கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி கிரேவியாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் கொஞ்சமாக சாதத்தில் போட்டிங்கன்னா அவ்வளோ உப்பு, உரப்பு, காரம் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதோட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுங்க. நெஞ்சு சளி பிடிச்சிருக்குது, இந்த வயிறு மந்தம் தட்டுறது, கொமட்டுற மாதிரி, வாந்தி வரா மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கெலாம்
இது சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.